இன்றைக்கி நம்ம ஒரு இயர்னிங் ஆப் தான் பார்க்க போகிறோம். மணி இயர்னிங் ஆப்பு. இதில் வந்து கேப்சா, ஆட் வாட்ச் பண்ணுறது, அப்புறம் மேக்ஸ் கால்குலேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இயர்னிங் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, 100 காயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து வாட்ச் இயர்ன் 10 ஆட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நான் டச் பண்ணுறேன், ஓகே கொடுக்கணும். எல்லாமே ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட் ப்ளே ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 50 காயின்ஸு 30 செகண்டு ஆட் வந்து வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆட் ப்ளே ஆகும். இந்த ஆட் ப்ளே ஆகும். பேக் ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 50 காயின்ஸ் வந்து ஆட் ஆயிரும் உங்கள் பாயிண்டில். நெக்ஸ்ட்டு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்களா, இது வரைக்கும் நான் 2290 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். டெய்லி செக் பண்ணால் உங்களுக்கு 100 காயின்ஸ் கிடைக்கும். ஆட் வாட்ச் பண்ணுறது மூலமாக 50 காயின்ஸு. ஸ்பின் வீலில் வந்து டோட்டலாக 999 தடவை நீங்கள் ஸ்பின் பண்ணிக்கலாம். நான் இன்னும் 747 இது பேலன்ஸ் இருக்குது. இது மூலமாக உங்களுக்கு ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். இருங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஸ்பின் கொடுக்குறேன். ஸ்பின் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. 5 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. கலெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஆட் ப்ளே ஆகும். ஆட் ப்ளே ஆனதுக்கப்புறம் அடுத்த தடவை ஸ்பின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பின் பண்ணால் ஆட் ப்ளே ஆகும். ஆட் ப்ளே ஆனதுக்கப்புறம் உங்கள் காயின் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து டோட்டலாக வந்து 999. பேலன்ஸ் வந்து 950 எனக்கு இருக்குன்னு 50 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்படி ஸ்க்ராட்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆட் ப்ளே ஆகும். இந்த ஆடு முடிஞ்சதுக்கப்புறம் கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இயர்னிங் அக்கௌண்ட்டில் காயின் ஆட் ஆயிரும். ஒரு 30 செகண்ட் ஆட் தான். இது மாதிரி நான் ஸ்க்ராட்ச் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளே குவிஸஸ்ன்னு இருக்குது. அதுக்குள்ளே போட்டு மாதிரி ஆட் ப்ளே ஆகுது. இதை வந்து ப்ளே ஆனதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் ஆகும் முடியறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிப்ளை, அடிஷன், சப்ராக்ஷன் இது மாதிரி கலந்து வரும். அதை நீங்கள் இப்போ கால்குலேட் பண்ணுற மாதிரி இதில் ஈஸியாக என்ன ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேப்சா எண் பார்த்திங்கன்னா இந்த இதில் இருக்கிறத வந்து அப்படியே நீங்கள் டைப் பண்ணணும். பார்த்திங்கன்னா B2L2ZR சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நான் அதில் எவ்வளோ கேப்சா வேணாலும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதில் ஆட் ப்ளே ஆகும். இந்த ஆட் ப்ளே ஆகும் மூலமாக தான் உங்களுக்கு வந்து காயின் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கிஃப்ட் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இது மூலமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இது எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுன்னா, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட ரெஃபர் கோடை வந்து அதில் டைப் பண்ணி ஃபஸ்ட் அமௌண்ட்டாக எடுக்கிறாங்க பார்த்திங்களா,
அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டாலர் சிம்பிள் போட்டிருக்கு இல்லையா, அது வந்து ரிவார்ட் ஆப்ஷன். இதில் 10,000 காயின்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் 980 ருபீஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் யூபிஐ மூலமாக. 20,000 காயின் இருந்தால் 2,200 காயினு. ஒருவேளை நீங்கள் பேபால் யூஸ் பண்ணுறீங்கன்னா 50,000 காயின் இருந்ததுன்னா $25. நெக்ஸ்ட்டு கூகுள் ப்ளேக்கு வந்து 30,000 காயின்ஸ் வந்துச்சுன்னா 4,100 ருபீஸ் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பேபாலாக இருந்தால் 30,000 காயின்ஸ் $60. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 50,000 காயின்ஸ்னால் 7,900 ருபீஸ் வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ.